ஹாய் எல்லாரும் தலைவன் தலைவி மூவிக்கு ரொம்பவே ஹைப் கொடுத்தனால நாங்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். மார்னிங் எந்திரிச்சோன்னா குரோம்பேட்டில் உள்ள போத்தீஸ் தான் போனோம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வருதுன்னு சொன்னேன்ல, அதோட ஷாப்பிங் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதனால போத்தீஸ் போனோம். போயிட்டு சாரீ செக்ஷனில் போயிட்டு சாரீ பார்த்துட்டு சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம சாரீ எடுக்கிறத விட இந்த ப்ளவுஸ் அதுக்கு மேட்ச் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்து செகண்ட் ஃப்ளோரில் பார்த்து எங்கேயுமே செட் ஆகாமல் சரி தேர்ட் ஃப்ளோர் கிளம்பி போயிட்டோம். அங்கேயாவது செட் ஆகுதான்னு பார்க்கலான்னு தேடின மாதிரி ப்ளவுஸ் பிட் செட் ஆயிடுச்சு. ஓகே மேட்ச் ஆயிடுச்சுன்னு நாங்கள் எடுத்துட்டோம். அதையே இதுக்கு நடுவில் நானும் ஒத்தாலும் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட அக்காவை வச்சு கிளிப்பில் உள்ள டேக் எடுத்து என்னோட அக்கா வச்சிருந்த பேக்கில் போட்டோம். அப்போ தான் அவன் போகும்போது அலாரம் சவுண்ட் அடிக்கும்னு. அப்புறம் என்னோட அத்தா இந்த எங்கேருந்தோ பிடிச்சிட்டு வந்து இதை நான் பூஜா மேலே போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அத்தா அவளை வெறுப்பேற்றலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு அதை மேலேயும் போட்டுட்டோம். பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் அக்கா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டா. அப்புறம் அந்த பில்லெல்லாம் எடுத்து மேலே ஒட்டி விளையாண்டுட்டு இருந்தோம். லப்பர் பேண்டை வச்சு அவளை அடித்து வம்பிழுத்துட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு இன்னைக்கு அங்கே இருக்கிறதுக்கே. அப்புறம் என்னங்க அவள் ஷாப்பிங் பண்ணிட்டு தான் எங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிச்சு. அதனால நாங்கள் அவளை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவள் ரொம்பவே கோவமாயிட்டா. அதனால் அவளை சமாதானப்படுத்தி சரிவா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது அதுக்கு மேலே டென்ஷன் ஆச்சு. வரவே இல்லை. நாங்களும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சாரீ எடுத்தாச்சு, அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸும் எடுத்தாச்சு. அடுத்து என்ன டெய்லர் கடைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு டெய்லர்கிட்ட போயிட்டோம். இப்போல்லாம் டெய்லர் கிட்ட போகணுன்னாலே ஒரு பட்ஜெட் ஆகுது. அதே மாதிரி எங்களுக்கும் அண்ணன் பெரிய பில்லாக போட்டு கையில் கொடுத்துட்டாரு.